கொள்கிறேன் என்பதாக எந்த ஒரு இடத்திலும் அவர் பதிவிடவில்லை. ஆனால் நடைபெற்றிருந்த சம்பவம் தன்னை மிகவும் வருந்த வைத்திருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கற்பனைக்கும் எட்டாத வகையிலே கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தம் உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய பெரும் துயர்மிக்க மனநிலையிலே என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. கண்களும் மனமும் கலங்கி தவிக்கின்றேன் என்று மட்டும் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த மனக்காயத்தை விஜய் வெளியிட்டிருக்கிறார். நேற்று நடைபெற்ற அந்த நிகழ்வு தொடர்பாக எந்த விதமான அரசியல் விமர்சனத்தையும் தன்னுடைய பதிவிலே விஜய் முன்வைக்கவில்லை. விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் பேசும்பொழுது கூட பலமுறை முறையான பாதுகாப்பு தரவில்லை. நாங்கள் கேட்கும் நேரத்தில் அனுமதி தருவதில்லை, கடைசி நேரத்தில் அனுமதி தருகின்றார்கள், நாங்கள் கேட்கும் இடத்தில் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதாக பல விமர்சனங்களை தெரிவித்திருக்கின்றார். இப்போது ஒரு 39 என்கின்ற அளவு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு துயரச் சம்பவம் எந்த கட்சி நடத்திய நிகழ்விலும் நடந்தது இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலாக 39 பேர் உயிர் துடிதுடிக்க பரிதவித்து அங்கே இறந்து போயிருக்கின்றார்கள். ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். தன்னுடைய குழந்தையை இழந்த